இரு கண்களை மறைக்க அகில உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒரு இருமயமா இருக்கு. இவ என்ன பொம்பளை இவளுக்கு 10 பொருளுக்கு அர்த்தமா சொல்லி இருக்கும். இறைவன் என்றும் பாராமல் என் இரு கண்களையே இவன் மறைத்து விட்டாளே. உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் இருளாக இருக்க திக்கு முகம் தெரியாமல் மக்கள் எல்லாம் திகைத்து வாடுகின்றார்கள். பார்வதி நம்ம மகிமை என்னன்னு கண்ணை பொத்திட்டார். நமக்கு இருக்கும் இரு கண்கள் மட்டும் தான் இவளுக்கு தெரியும். இறைவனுக்கு 3வது கண் ஞானக்கண் நெச்சிக்கண் ஒண்ணு உண்டு. இந்த நெச்சிக்கண் மகிமையை திறந்து இந்த பார்வதிக்கு இறைவன் இன்றைக்கு யார் என்று தெரியப்படுத்தணும் என்று அந்த ஆண்டவன் சிவபெருமான் நாமளுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று அன்னைக்குத்தான் ஆண்டவன் நெச்சிக்கண்ணையே திறந்தாரா. அதாவது இருட்டா இருந்தா என்ன வேலையும் பார்க்க முடியுமா? ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன? உறங்கலாமா? உறங்கணும்னாலும் காத்தாடி இருந்தா தான் உறக்க வரும். காத்தாடி இல்லைன்னா உறக்க வருமா? கொசு கடிக்கும். உலகமெல்லாம் இருட்டா இருந்துச்சுன்னா நான் வேட்டியே கட்ட மாட்டேன். நீ வேட்டி கட்டி உன்னை பார்க்க முடியல. வேட்டி கட்டாம வரையா? வெள்ளை வேட்டி கட்டினா அழுக்காகி போகுது. சரி என் வீட்டுக்காரி என்ன நாயை கட்ட மாதிரி கேட்கா. எதுக்கு? எங்கன போனாலும் மாடு மாதிரி உட்காந்துட்டு வரையா ஐயா? கண்ட இடத்துல உட்காந்தனா என்ன? வெள்ளை வேட்டி பூரா அழுக்கா போச்சு. சோப்பு என்ன விளையா வைக்க அப்படின்னு கேட்கா. சோப்பு போடுதா அவல்லா போடுதா? அதனால பேசுதா. உலகம் மட்டும் இருளா இருந்துச்சுன்னா நான் வேட்டி கட்டாம டவுசர் போட்டுரும்னு சொன்னேன். டவுசர் போட்டுக்கிட்டியா? அப்ப பரவாயில்ல. இருட்டா இருந்தா நம்ம வீட்டுல ஒரு நேரம் கரண்ட் போச்சுன்னு வைங்க, பொம்பளை காலையில எழுந்திருச்சு இட்லியை சுட்டு தோசை அவிச்சு இட்லியை சுடணும், தோசையை அவிக்கணும். எங்க ஊர்ல? பிறகு நாங்கெல்லாம் அப்படித்தான் சாப்பிடுவோம். சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீ நல்லா சாப்பிடு. 2 நாள்ல வீங்கிருவ. எனக்கு வேண்டாம். அந்த அவிக்க இட்லி எனக்கு தேவையில்லை. வேண்டாமோ? நான் இட்லி சுடணும்ங்க, நீ அவிக்கணும்ங்க. எங்க ஊர்ல அவிப்போம். சரி பரவாயில்ல. இட்லி சூடா இருந்தா தான் சாப்பிட முடியும். அதான் இட்லியை சுட்டு இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு அந்த அம்மா தேங்காவை சில்லு போட்டு காலையிலே மிக்சியில எடுத்து போட்டிருப்பா. மிக்சியில போட்டு கரண்ட்ல கொண்டு வைக்கணும்னு அந்த அம்மா எடுத்து வைப்பா. அப்ப அந்த காலம்லாம் இருந்துச்சு அம்மி. நல்லா தேங்காவை சில்லு போட்டு அம்மியில வச்சு மையா அரைச்சு தாளிச்சாங்கன்னா அது ஒரு டேஸ்ட் 8 வீட்டுக்கு மணக்கும். சாயங்காலம் வரைக்கும் சட்னி இருந்தாலும் கெட்டு போவாது. இப்ப எந்த வீட்டுல அம்மி இருக்கு? எல்லா வீட்லயும் மம்மி தான் இருக்காங்க. இப்ப அம்மி எல்லாம் தூக்கி வீட்டுக்கு பின்னால துணி துவைக்க வச்சிருக்காவோ. அவன் நல்லா அழுக்கு போகுமா அதுக்கு. அம்மி கிடந்தாலும் இழுத்து அரைக்கிறதுக்கு யார்கிட்ட கெதி இருக்கு? ரொம்ப இல்லையே. அப்படி அரைச்சதுனால அந்த காலம் பெண்கள் எல்லாம் பீரங்கி மாதிரி இருந்திருக்காங்க, நோய் இல்லாம வாழ்ந்திருக்காங்க. பிறகு ஆனா இப்ப அம்மியை தூக்கி கொல்லப்புறத்துல போட்டாச்சு. உரலும் இல்ல உலக்கையும் இல்ல. அத குப்பரை போட்டு தெருமுக்குல உட்கார்ந்து இந்த அம்மா தலைவி அவளை சுத்தி 4-5 பேர் மீட்டிங் போட அந்த அம்மா ஆட்டு உரல் இப்ப உதவிக்கிட்டு இருக்கு. குழுவை பத்தி தெருவுல உள்ள 8 ஊர் புறணி அங்கதான் நடக்கும். ஆமா அதுக்கு அந்த உரல கவத்தி போட்டிருப்பாவோ. ஆட்டு உரல் எங்க இருக்கு? ஆட்டு உரல் ஆட்டு உரல மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சே வச்சாச்சு. வேற எந்த வீட்லயும் இல்ல. குந்தானியா? குந்தானி உன் வீட்டுக்கார வீட்டுல இருப்பா. அப்படியா? நான் அந்த குந்தானியை சொல்லல. சரி அந்த காலத்துல உள்ள குந்தானி உனக்கு தெரியுமா? குந்தானினா தப்பா நினைக்க கூடாது. அவன் இரும்பால குந்தானி செஞ்சு அது வந்து ஒரு பாத்திரம். ஆமா பாத்திரத்துல போட்டு ஊத்துவாங்க. அதெல்லாம் யாரும் பாத்திருக்கவே மாட்டாங்க இப்போ. அது வந்து பாருங்க அத வந்து வீட்டுக்குள்ள உபயோகப்படுத்தணும். சரி மழை காலத்துல வெளியே வந்து குத்த முடியாது, நெல்ல குத்த முடியாது. அதனால வீட்டுக்குள்ள வச்சு அந்த குந்தானியை வச்சு குந்தானில நெல்ல போட்டு குத்துவாங்க. குந்தானினா அதனுடைய அடி சிறுத்து வாய் விளிம்பு வந்து அகலமா இருக்குமா, அதுக்குத்தான் அது குந்தானின்னு பேரு. இப்பவும் கொஞ்சம் கனமா இருக்கவங்களை பார்த்து சொல்லுவாங்க குந்தானியா இருக்காள. அதுக்கு அந்த பாத்திரத்துக்கு பேரு தான், அதுக்குத்தான் அந்த சைஸ வச்சுதான் சொல்லுவாங்க. அதனால அம்மி இல்ல பாருங்க, அந்த அம்மா மிக்சியில தேங்காய் சில்ல போட்டு அப்பதான் சுவிட்ச போடணும்னு போடுவா. படக்குன்னு கரண்ட் போயிரும். அந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோபம், பேதியில போவான் கரண்ட். இப்ப பாக்க உருவிட்டானே அப்படின்னு கரண்ட் மேல பிடிச்சு ஏசிக்கிட்டு இருக்கா, பேசிக்கிட்டு இருப்பா. அவர் எங்க கிடந்து தொங்கிக்கிட்டு இருக்காரோ இவ வீட்டுல இருந்து அவரை பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ கரண்ட் இல்லைன்னா நம்மளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. உலகமே இருளா இருந்தா எந்த மக்களும் என்ன வேலையும் பார்க்க முடியுமா? அதனால ஆண்டவன் அன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் ஒளி கொடுக்கணும்னு சொல்லி சாமி நெச்சி கண்ணை திறந்தாரா. அவள் நீல கண்ட பகவானோ நீண்ட ஒளி கொடுப்பாரா. சாமி உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா.
அவர் உச்சி கண்ணை திறந்து ஒளி கொடுக்கும் போது ஆமையா ஆண்டவனா நெச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து பறந்து அந்த அக்கினி பொறியிலே இருந்து என்னையா ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு வடிவகத்தை கொண்டு காளி அம்சத்திலே ஒரு பெண் வந்து பிறந்தார் ஆமா ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து அழைத்து அம்மா நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் ஓட வேண்டாம் ஏன் உச்சி கண்ணில் வந்து பிறந்ததால பிறந்ததாலே நீ காளி அம்சமாய் இருந்ததால பிறந்ததாலே தாயை இருந்ததால பிறந்ததாலே உனக்கு உச்சி நீ மாகாளி ஓமையாரி உச்சி கண்ணிலே பிறந்ததினாலே உச்சினி மாகாளி என்று பெயர் நாமங்களை கொடுத்து ஆமையா காளியம்மா வேற உச்சினி மாகாளி வேற சரிதானே ஆமா காளியம்மாவை வந்து கலசத்துல பிறந்தவ அம்மாவுக்கு இனிமேதான் பிறவி இருக்கு இருக்கு அம்மா உச்சி கண்ணில பிறந்ததுனால அவளுக்கு உச்சினி மாகாளி அம்மா வேற ஆஹா உச்சினி மாகாளி என்று பெயர் நாமங்களை கொடுத்து கொடுத்து வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து அம்மாளை வடக்கு வாசலிலே வடக்கு வா செல்வியாகவே அமர வைத்தார் அமர செய்தார் ஆண்டவன் அமர வைத்து விட்டு வந்து பார்க்க அந்த அக்கினியினுடைய வெக்கையை தாங்க முடியாம முடியாம அவர் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி கண்ணை திறந்தார் பாருங்க ஆமையா அந்த அக்கினியின் வெக்கையில ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி ஆகி வேர்த்து விறுவிறுத்து சிலு சிலு சிலுன்னு நிக்கிறார் இந்த இறைவன் ஆமையா அப்ப வேர்த்து இருக்கும் போது அந்த சிவபெருமானுடைய வேர்வையாகப்பட்டது என்ன கைலாசத்திலே காட்டாச்சு வெள்ளம் போல் கரை புரண்டு வருகின்றது வருகின்றது இந்த வெள்ளமானது உலகத்தை அழித்து விடும் என்று ஆமையா தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உலைத்து குலைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி துவட்டி ஆண்டவன் சிவபெருமான் அந்த சடாமுடியை ஒரு கரையாக வளைத்தார் ஆஹா சிவபெருமான் சடாமுடியை ஒரு கரையாக வளைத்து குலைத்து அதற்குத்தான் கடற்கரை அப்படின்னு பெயர் கொடுத்தார் எங்க சின்னியா வேறு கடற்கரை உங்க சினியா பேரு கடற்கரையா ஆமா அவர் கடற்கரை வீட்டுல இருப்பாரு சரி அவர் இல்ல வேற யாரு இது கடற்கரை கடற்கரை ஆ. சரிதானே ஆண்டவனால் சடாமுடியை ஒரு கரையாக வளைத்து கடற்கரை என்று பெயரை கொடுத்து கொடுத்து அந்த இறைவனின் வேர்வைகளை 10 கடலாக மாற்றி ஆமையா 10 கடலுக்கும் ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் அது எப்பேர்பட்ட கடல் தெரியுமா எப்படி ஐயா உங்க சம்பா தீவு கப்பா உங்க சம்பா தீவு கப்பா ஒன்றாம் கடல் ஓர் கடலா தங்கைய சாந்தீவு கப்பா கருப்பு கடல் 2ஆம் கடல் முதிய வஞ்சம் தீவு கப்பா 3ஆம் கடல் மோர் கடலா நதிக்கரையின் தீவு கப்பா 4ஆம்
சுட்டு மணல் குமித்து ஒரு அழகான கரையான் புத்து ஒண்ணு வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புச்சு அதற்கு 1000 வாசல்கள் உண்டு. அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார்கள்? சென்னாகம், கருநாகம், கண்ணாடி விரிசுகள், எல்லா நாகத்துக்குமே ராஜா ராணி யாரு தெரியுமா? அவர்தான் நாகராஜனும் நாகக்கண்ணியும். அந்த 10வது கடல் இருக்கே பார்க்கடல். பார்க்கடலுக்குள் இருக்கக்கூடிய முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், வைரம், வைடூரியம், கோமதேகம், புஷ்பதேகம், இப்பேற்பட்ட உயர்ந்த முத்துக்களுக்கெல்லாம் இவர்கள் காவலாகவே இருந்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட நாகராஜனும் நாகக்கண்ணியும் மனித தலையோடு நாகத்தின் உடலோடு நாகம்னு சொன்னா நம்ம பூலகத்துல பாக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. தலை மட்டும் அவங்களுக்கு மனித தலை, கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் அவங்களுக்கு நாக வடிவம். பாம்புனா சின்னது, நாகம்னா பெரியது. அப்ப இப்பேற்பட்ட தெய்வ அம்சமாகவே இருக்கக்கூடிய அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருந்து வருகின்றார்கள். சாமி மண்ணேருக்கு சாவடிகள் 10 அடுக்கு மாளிகை பந்தடி மேடை 7 அடுக்கு மாளிகை இளைப்பாறும் மண்டபங்கள் இப்பேற்பட்ட மன்னையோடு பொன் பொருளோடு ஏகபோக வசதி அவர்களுக்கு ஏராளமா சொத்து இப்பேற்பட்ட சொத்து சுகங்களோடு நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக நாகலோக பட்டணத்திலே வந்து அவர் மன்னவன் தேவியுமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள். சாமி கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே வாழ்ந்துவார். அவர் எல்லுக்கு என்னை போல என பிரியா தோலை போல ஒரு பூவும் நல்ல நாரும் போல ஒரு தம்முடன் வாழ்ந்துவார். அவர் வீணை
ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்னய்யா செல்வத்தினால் எந்த விதமான குறையுமே கிடையாது. கிடையாது பாலோ பவுசோ பாக்கியமோ அதானே நஞ்சை புஞ்சை காணிகாட்சி நிலம் தோப்பு துறவா உறவா அடேங்கப்பா என்ன என்னென்ன வேணுமோ அத்தனையும் நிறைந்திருக்கு. எல்லா செல்வாக்கு இருக்கு ஒரு மனிதனுக்கு என்ன செல்வம் 16 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் என்ன செல்வம்? என்ன செல்வம் பீரோவில் நிறைய சரி கெட்ட கெட்டா பணம் இருந்தாலும் நோட்டு இருந்தாலும் சரிதான் அந்த பணம் காசு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது கூப்பிடாது. ஆ, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து கொடுத்து தங்க சங்கிலி வாங்கி நம்ம கழுத்துல போட்டுக்கிடுதோம். ஆமா அந்த தங்க ஆபரணங்கள் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். சரிதானே அந்த மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது கூப்பிடாது. ஆ, அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். ஆஹா ஒரு செல்வம் என்ன செல்வம் அதுதான் மதலை செல்வம். சரிதானே சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து பிள்ளை சொத்து. ஆஹா கனியிலே சிறந்த கனி மதலை கனி என்பார்கள். ஆமையா அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் ஆமா அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள் மன்னாதி மன்னா ஆ, என் மகுடமுடி ராஜமன்னா என் மன்னவா இது நாள் இதுவரைக்கும் உங்களை நான் என்னைக்கு கரம் பிடித்து வந்தேனோ ஆமா அன்னையில இருந்து எனக்கு எந்த விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. இல்ல இல்ல நான் சட்டி தொட்ட நேரம் பாலா மலமளமளன்னு பொங்கிச்சு. அது என்ன தன்னால பொங்குதாலும் சவடுப்புல பொங்குதா ஆனாலும் இறைவன் நாமனுக்கு எந்த விதமாகப்பட்ட குறையுமே வைக்கல. ஆமையா இப்படி எல்லா செல்வாக்குகளையும் கொடுத்திருந்தும் சரி ஆண்டவன் பிள்ளை இல்லாத குறைகளையே நமக்கு பெருங்குறையாக்கி விட்டாரே. ஆஹா மதலை இல்லா கவலை எனக்கு மனக்கவலையாகி விட்டது. ஆமையா குழந்தை இல்லா கவலை எனக்கு கொடுங்கவலையாகி விட்டது மன்னா என் மன்னவா என்று நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறா தெரியுமா? எப்படி எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எனக்கு வைத்த பிராணனால் உங்கள் தேவி நாகக்கண்ணி இது நாளை இதுவரை 16 வருடகால் ஏண்டும் பிள்ளை நமக்கு முற்பது வயதா முடிதறிக்க பிள்ளை 40 வயதா நாடாள பிள்ளை 50 வயதாச்சு 50 வயதாச்சு மன்னானும் இல்லை நம்ம பிள்ளை இல்லா வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரமாட் குழந்தை இல்லா வாசலுக்கு குடும்பத்தார் வரமாட் பட்டியலில சாதமோ வாடி உண்ண பிள்ளை இலையதில சாதமோ எடுத்து உண்ண மதலை கும்பாவில சாதமோ என் கூட உண்ண குழந்தை பிள்ளையில்லா சாதம் எனக்கு புழுவா தோணுது. சரிதானே மதலையில்லா சாதம் எனக்கு மருந்தாய் தோணுகிறது மன்னா. என் மன்னவா குழந்தையில்லா சாதம் தாய்மார்களுக்கு குப்பையா தோணுமா? அப்படியா அப்படின்னா என்ன பெண்ணா பிறந்தவா விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவா. சரி அப்ப காடுகரைக்கு வேலைக்கு போனான்னா ஆமா விடியா காலம் 4 மணிக்கு எழுந்திரித்து சரி அந்த அம்மா சோளத்தை ஊற போட்டு ஆ, முதலாவது எந்திரிச்சதும் சோளத்தை தான் ஊற போடுவா. ஊற போட்டு படி ஏன்னா அப்ப சோள கஞ்சி தானே அதிகமா சாப்பிட்டுருக்காங்க. நான் சோளத்தை ஊற போட்டு பணியாரம் கூட போறாளோ பணியாரமும் சுடலாம், ஆ, சோள தோசையும் சாப்பிடலாம், சாப்பிடலாம் சோள கஞ்சியாவும் இறக்கி வைக்கலாம். எப்படி தேவையா அப்படி செய்யலாம் ஆ. சரி அப்ப சோளத்தை ஊற போட்டு சரி அந்த அம்மா குளிச்சு பல்ல தேய்ச்சி ஆமையா வீடு வாசல தூத்து தொளிச்சு முத்தத்துல ஒரு கோலம் போட்டு போட்டு தீபத்தை ஏற்றி தெய்வத்தை வணங்கி வணங்கி அந்த அம்மா மாமியால எழுப்பி சரி மாத்தூளுக்கு போட்டு அந்த சோளத்தை இடிப்பாங்க. சரிதானே மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்தூளுக்கு போட்டு சோளத்தை இடிச்சு சரிதான் நல்ல விறகடுப்புல ஒரு பிடி பிடிக்கும் பெரிய பானை. ஆஹா அந்த பானையை தூக்கி வச்சு இந்த சோளத்தை சரி நல்ல புளிச்ச தண்ணிய ஊத்தி ஊற வைப்பா. சரிதான் நல்ல ஊறினதுக்கு பிறகு என்ன ஆகும் அதை நல்ல விறகடுப்புல வச்சு வேக வச்சு இறக்குனான்னா ஆஹா அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னதுங்க? என்னது சோள கஞ்சிக்கு கூட்டு முறக்கருவாடு. சரிதானே அந்த முறக்கருவாடு அதே கங்கல்ல சுட்டி எடுப்பா. சரி சுட்டி எடுத்தானா 8 வீட்டுக்கு மணக்குமா. அவ கவாமாங்கும் ஆமா அந்த சோள கருவாடுக்கும் முறக்கருவாடுக்கும் சுட்டி எடுத்து ஒரு கந்த துணியில சுத்தி சரி அது கூட 2 பச்சை மிளகாய்
மிளகா மிளகா அதையும் சேர்த்து எடுத்து வைப்பா. சரி தூக்கு பாத்திரத்துல ஊத்தி சரி பெட்டியில தூக்கி வச்சு ஆமா அந்த பெட்டியில ஒரு களவத்திய போட்டு போட்டு சும்மா ஆடு கட்டி அந்த பெட்டியை தலையில வச்சானா பிடிக்கவே வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் அப்படியே போவோம். போய்கிட்டே இருக்கும். காட்டுக்கு சும்மாவா வருவா? என்ன இவ? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு வருவாளாம். அப்படின்னா எப்படி? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைன்னா என்ன? அந்த அம்மாவுக்கு இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா சரி அவ வயத்துல 6 மாத பிள்ளை இருக்குமா. சரிதானே. அப்படியே காட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அந்த காலம். ஆமையா இப்ப என்னைக்கு பிள்ளை சனிச்சதோ அன்னையில இருந்து ஒரே பெட் ரெஸ்ட் தான். ஆமா செம்பு எடுத்து வச்சிருக்கூடாது, செம்பு தண்ணிய கூட தூக்கிட கூடாது, ஆமா நீங்க பெட்டை விட்டு கீழே இறங்கிட கூடாது. ரொம்ப வீக்னஸா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கியே, ஆமா ரொம்ப வீங்கி இருக்கியே ஆமா அப்படின்னு விதவிதமா சொல்லுவாங்க. அது சரிதான். 3வது மாசத்துல ஒரு கேனு, சரி 5வது மாசத்துல ஒரு கேனு, கேனு 7ல ஒரு கேனு, 9வது மாசத்துல ஒரு கேனு, ஆ பிள்ளை பிறக்குது வரைக்கும் ஒரே கேனு தான். இந்த எத்தனை ஸ்கேன் பண்ணாலும் ஆ, ஆம்பளை பிள்ளையா பொட்டை பிள்ளையான்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அத சொல்ல மாட்டாங்கல்ல. என் குடும்பம் அதனாலே சிரஞ்சு போச்சு. அப்படியா? 8 9 பிள்ளை பொட்டை பிள்ளை ஆகி போச்சு. சரி நான் அடுத்து பார்ப்போம் ஆம்பளை பிள்ளை பிறந்து பார்த்து ஆ எத்தனையோ ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, டாக்டர் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. சரிதானே. அந்த காலம் சொன்னாங்க, இப்ப அதுக்கு அலவுடு கிடையாது. இப்போ 8 பொட்டை பிள்ளைய படுத்துக்கிட்டு நான் சீரஞ்சி கிடக்கேன் போ. அப்படியா? ஆமா, பிள்ளைகளுக்கு என்ன குறை? பிள்ளைக்கு ஒரு குறையும் கிடையாது. குறைவு. ஒவ்வொரு பிள்ளைக்கும் 50 லட்சம் தேவைப்படுது. எங்க போவ 50 லட்சம் எதுக்குயா? மாப்பிள்ளை டாக்டர் மாப்பிள்ளை வராரு. டாக்டர் மாப்பிள்ள வராரா? ஆமா, அப்ப சும்மா கட்டிட்டு போய் சொல்லு. இன்ஜினியர் வராரு. ஆ, பொண்ணை பார்த்தா நல்லா தான் இருக்கு, பொண்ணு பிடிச்சிருக்கு, சரி. நகை நட்டு எவ்வளவு போடி அப்படிங்காரு. அப்படியா? ஆ, அவளுக்கு வரதட்சணை கொடுத்தாத்தானே மாப்பிள்ள கட்டிக்கிட்டு போவாங்க. அவன் 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபா ரொக்கமும் கேட்காரு. அதான் கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எங்க அப்பனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு கேட்பானா. கேட்பான். சும்மா கொடுத்தா எங்க அப்பாவுக்கு இன்னும் கல்யாணம் முடியல சரிதான். அப்படின்னு சேர்த்து கேட்பான், அவனுக்கு முடிச்சுக்கிடுவான். சரிதான். எதுக்கு? எதுக்கு? அந்த பிள்ளைக்கு சுருளையும் கொடுத்து கொடுத்து ரொக்க பணமாவும் கையில கொடுத்து கழுத்து நிறைய சங்கிலியும் போட்டு என் பிள்ளைய வச்சுக்கங்கன்னா அவளுக்கு சுவாரு உங்க பாத்திரம், சரிதான். துணி வைக்க பீரோவில், சரி அது போக சமையலுக்கு என்னென்ன பாத்திரம் தேவையோ அத்தனையும் வாங்கி கொடுத்தா எங்க அப்பனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு கேட்பான். கேட்பாங்க. அப்படி இல்ல, என்ன? ஏய் அங்க வாங்க, என்ன? என் பிள்ளைய உங்களுக்கு தாரேன், சரி நீ என்ன போடுவில என் பிள்ளைக்கு ஆ, பணத்தை கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு இந்த கழுத்து நிறைய சங்கிலி போட்டு நீங்க கூட்டிக்கிட்டு போங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாரும் கிட்ட வரட்டும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆ, எங்க அப்பாவுக்கு வயசாகி எங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு, எங்க அண்ணன் பெரியவன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சாதகத்துல சொல்லிட்டாங்க, உங்க பிள்ளை நீங்க நீங்களே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கய்யா அப்படின்னு போயிருவாங்க. சரி காலம் அப்படி இருக்கு. நம்ம காலம் அப்படி. அதனால ஆ, ஒரு பெண்ணா பிறந்தவா சரிதான். ஆமா, அப்படி ஏந்த பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட காட்டுக்கு வேலைக்கு வந்தானா ஆமா அந்த பிள்ளைய ஆலமரத்து விழுதுல தொட்டில் கட்டி உறங்க வைப்பா. சரிதான். பெட்டி இறக்கி மரத்தடியில வச்சுட்டு சரி மிளகா பிறக்கணுமா மிளகா பிறக்குவா, பிறக்குவா. களை வெட்டணுமா களை வெட்டுவா, சரிதான். கதிர் அறுப்பு அறுக்கணுமா ஆ, கையறுப்பு அறுப்பா. ஆமையா. வேலையை முடிச்சானா என்ன 1 மணிக்கு சாப்பிட வந்து உட்காருவா பாருங்க. ஆமா அந்த பிள்ளையும் அதே நேரத்துல வயிறு வசித்து கண் முழித்து அழும்போது அழும்போது அந்த பிள்ளையும் முன்னால தூக்கி வச்சு சரி தூக்கு பாத்திரத்து மூடியில சோளக்கஞ்சி ஊத்தி கொடுப்பா. ஆமையா. பிள்ளை எப்படி இருப்பாங்க? எப்படி? ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பான், ஆ, மேட்சட்டை கிடையாது. அப்ப வசதி உள்ளவங்க தான் மேட்சட்டை போட்டிருக்காங்க. ஆமையா. அந்த ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பான் பாத்துக்க. சரி அதுல 24 ஓட்டை இருக்கும். யாரோ காத்து போனோம்ல, காத்து போடும். 24 ஓட்டை இருக்கு, அதையும் போட்டிருப்பான். சரி அது போக தலைமுடிய வெட்டி இருக்க மாட்டான். சரிதான். பாக்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பா? வயிறு முன்ன தள்ளி தள்ளி பிட்டி பின்ன தள்ளி என்ன தள்ளி? கொட்டாமட்டி கணக்கா கத்து கத்து கத்துன்னு இருப்பான். செவல பிள்ளை பாரு, ஆமையா. பாக்க அப்படி ஒரு அழகா இருப்பான். இருப்பா. முன்னால மூக்கு 11 வடியும் பச்சை பச்சையர்னு. ஆமா ஆமையா. அவ சோளக்கஞ்சிய ஊத்தி கொடுத்து கொடுத்து ஒரு கையில முறக்கருவாடையும் கொடுத்தான்னா பிள்ளை சாப்பிடுவான் பாரு. ஆமையா. சோளக்கஞ்சி ஒரு குடி, சரி முறக்கருவாடை ஒரு கடி. கடி. அந்த சோள கஞ்சிக்கும் சரி உப்பு கருவாட்டுக்கும் அந்த மூக்குக்கும் எப்படி இருக்குமுங்க? என்ன உனக்கு வாயால வருதோ? வருது. உப்பு கருவாட்டுக்கும் மூக்குக்கும் எப்படி இருக்குமுங்க? நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கும். அவன் சாப்பிடும் போது அவன் சாப்பிடுறத அழகா பார்த்தா என்னாச்சு? அவன் மூக்க உறிஞ்சி சாப்பிடுவான் பாரு, பரட்டுன்னு உள்ள போயிருமா. அதுதானே. பெத்தவ இத பாத்துக்கிட்டே இருப்பா. என்னய்யா? என் பிள்ளை என்ன அழகா சாப்பிடுதா, அதானே என் கேட்டேன். பிள்ளை சாப்பிடுறத அழகா பார்த்தா யாருக்கும் காணுமா காணாது. அப்படின்னு பிள்ளைய மடியில தூக்கி வச்சு கொஞ்சி விளையாடி ஆமையா. தாயும் பிள்ளையுமா சாப்பிடுவாங்க. ஆமா வந்ததை சாப்பிட்டு முடிச்சிருவா. சரி
சரி பக்கத்துல பிள்ளை இல்லாதவளும் வந்திருப்பா இருப்ப அந்த அம்மா என்ன நினைப்பா எப்படி நம்மளுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே ஆமா நம்ம கூட உட்கார்ந்து ஒரு வாய் சாப்பிடுமே சாப்பிடுமே அப்படின்னு நமக்கு பிள்ளையே இல்லையேன்னு சொல்லி சரி கொண்டு வந்த சாதத்தை குப்பையா நினைச்சு தூர போட்டுருவாளாம். அவன் சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது. ஆஹா அதுக்குத்தான் நாகக்கண்ணி சொன்னா எப்படி பிள்ளை இல்லா சாதமாது புழுவாய் இருக்குதையா மரலை இல்லா சாதமாது அரண்டு போல இருக்குதையா குழந்தை இல்லா சாதமாது குழந்தை இல்லா சாதமாது மண்ணா குப்பையாக தோணுதையோ அது என்ன பாவம் நாம செய்தோம் மண்ணா இதுவரைக்கும் பிள்ளை இல்ல ஆவை அடித்திட்டேனோ அறக்கொடுமை செய்திட்டேனோ சாமி வைத்தார் அடைக்கலத்தை சாமி வயிறறிய செய்திட்டேனோ நானோ பட்டற நல்லாதி பாவி பகரையல்லி கலந்தேனோ இல்லை ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு யாருக்கும் போட்ட அந்த தோசம் உண்டு நான் வட்டிக்கு வட்டி வாங்கி உண்ட தோசம் உண்டு இல்லை கார வட்டி போட்டல்ல என் கடை வயிறு நிறைத்தது நான் கன்றுக்கு பாலிடாமல் கறந்து நானும் உண்டிட்டேனா இல்லை பிச்சைக்கு தான் வந்தவரை நான் பின்னால் வர சொல்லிட்டேன் சாமி அன்னம் என்று வந்தவர் நானும் அடுத்து வர சொல்லிட்டேன் நான் தாயில்லா பிள்ளைகள் பாவி தலையிலட்டி அடித்தேன் நான் ஒரு பாவம் செய்யலை ஒரு பாவம் செய்யலை சாமி ஒரு குழந்தை நமக்கு சாமி மழை பெய்த முச்சத்தில் மண்ணடைய மதலையில் மண்ணடைந்த கையால் மடி பிடிக்க மைந்தனில் வேற கொடுத்து தண்ணீர் நின்றெழும்ப பிள்ளையில் நான் வர கொடுத்து தண்ணீர் கோரி வைக்க பிள்ளையில் நான் கரை கரைக்கும் தேங்காயில் கரை கரைக்கும் தேங்காயில் எம்மானை கையேண்ட பிள்ளையில் மழை பெய்த முச்சத்திலே மண்ணலைய பிள்ளை இல்லை ஆமா மண்ணலைந்த கையாலே ஓடி வந்து என் மடி பிடிக்க மைந்தன் இல்லை ஆமையா மழை பெஞ்சு கிடந்தா என்ன நம்ம வீட்டு புள்ள என்ன செய்யும் மண்ணுக்குள்ள போய் விளையாடும் மழைய பார்த்த உடனே மண்ணுக்குள்ள விளையாண்டு சேரும் சவதியுமா சட்டை ஆ, மூஞ்சி கை காலெல்லாம் ஒரே மண்ணு ஆமையா பக்கத்து வீட்டுக்கார புள்ள சேர்ந்து விளையாடுனா ஆ, அவ சிரட்டையில அள்ளி சரி இவ தலையில அவன் மண்ணள்ளி போடுவான் ஓடுவ அவன் தலையில இவன் மண்ணள்ளி போடுவா ஓடுவ சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஒரு விளையாட்டு அப்ப விளையாட்டு நம்ம விளையாண்டு முடிச்சா என்னாகும் கை கால் எல்லாம் ஒரே மண்ணா இருக்கும் ஒரு மண்ணுக்குள்ள வேண்டாம் மண்ணாத்தான் இருக்கும் புள்ள விளையாண்டு வீட்டுக்கு வருவான் பாரு என்னாகும் பெத்தவா இனி வா என்ன செய்வா 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சேலை எடுத்து கட்டி இருப்பா ஆஹா அந்த பிள்ளைய பாக்குறது வரைக்கும் என்ன அடேங்கப்பா அந்த 10,000 ரூபாய் சேலைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பே வேற பெரிய பாதுகாப்பு ஆமா கீழே உட்கார்ந்தானா அந்த முந்திய தூக்கிட்டு அப்படியே கீழே உட்காருவா அவன் அழுக்காயிருக்கு. அந்த சேலை அழுக்காயிர கூடாதான் சரி அவன் மண்ணுக்குள்ள போய் உட்கார மாட்டா என்ன செய்வா வீட்டுல உட்கார்ந்தாலும் பாய் போட்டு உட்கார்ந்துருப்பா வெளியே வர மாட்டா சேலைய ஆ, கவுத்து வேற சேலை மாத்தினா தான் வெளியே வருவா அவன் 10,000 சேலை அவளை 10,000
10,000 ரூபாய் சேலைக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் பாத்துக்கோ. சரிதான். அந்த பிள்ளை மண்ணுக்குள்ள விளையாண்டு வீட்டுக்கு வரும் பாரு, என்ன ஆகும்? அந்த பிள்ளை முகத்தை கண்ட உடனே ஏ பிள்ளை என்ன பெத்தாரு? முகமெல்லாம் கரு என் தங்க பித்தாரி ஆமா. முகமெல்லாம் இப்படி மண்ணா இருக்க, நீ மண்ணுக்குள்ள போய் விளையாடலாமா? விளையாடலாமா? உன்னை தவம் இருந்து பெத்தனடா, ஆமா. மேலுக்கு எதுவும் ஆச்சுன்னா நான் அம்மா என்னடா செய்வேன் அதானே கேட்டேன். அப்படின்னு பிள்ளை அடிக்கிற மாதிரி கையை வாங்குவா. சரிதான். மனசு கேக்குமா? ஆ, உடனே முந்திய உருவி பிள்ளை முகமெல்லாம் துடைப்பா. அதானே. அது வரைக்கும் மண்ணுக்குள்ள இருக்க கூடாதுன்னு பாதுகாத்திருப்பா. ஆஹா. அது 10,000 ரூபாய் சேலையாவே இருந்தாலும் ஆமா. பிள்ளைய கண்ட உடனே முகமெல்லாம் துடைத்து பிள்ளைய மடியில தூக்கி வச்சிருப்பா. வச்சிருப்பா. அதான் தாய் உள்ளம். ஆஹா. அதனால என் மன்னா என்ன? நிறகுடத்து தண்ணீரிலே எனக்கு நின்றளம்ப பிள்ளை இல்ல, இல்லை பண்ணா. குறகுடத்து தண்ணீரிலே எனக்கு கோரி வைக்க குழந்தை கிடையாது, இல்ல. கரை கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்ல கிடையாது. என்று நாகக்கன்னியாகப்பட்டவா இல்லையா? சாமி என்கன வராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணனா வெள்ளரிக்கா தோட்டத்தில் எனக்கு விளையாட பிள்ளை, கத்தரிக்கா தோட்டத்தில் எனக்கு காய் பறிக்க பிள்ளை, பூசணிக்கா தோட்டத்தில் பூ பறிக்க பிள்ளை, சீனரிக்கா தோட்டத்தில் சீனரிக்கா தோட்டத்தில் சேர்ந்து விளையாட பிள்ளை. மன்னா என்ன பாவம் செய்திட்டேன் இதுவரைக்கும் பிள்ளை, ஏன் மன்னா நாமளுக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லை எதற்காக என்று கண்ணீரை வடித்தா கவலை கொண்டிருக்கிறார். இருக்கின்றாள்? அப்படி கண்ணீரை வடித்து கவலை கொண்டிருக்கும் போது என்னையா? பார்த்தார் நாகராஜன். என்ன சொல்லுகிற? அம்மா ஏ நாகக்கண்ணி, அம்மா. பிள்ளை இல்லைன்னு நீ பெருங்கவலை வருத்தப்படாத. ஆஹா. ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு பால் அழகான பிள்ளை இருக்குண்டி. சரிதானே. இறைவனின் அருள் இருந்தா என்னால் சென்றால் நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்கும். இருக்கும். இந்த பிள்ளை வரம்னா சாதாரணப்பட்டதா? ஆமா, அதானே கேட்டேன். அவங்கவங்க பாவ புண்ணியத்தின் கணக்குப்படி பகவான் கொடுப்பது. சரிதான். அதனால நீ கவலைப்படாத. ஆமா. உனக்கு ஒரு பிள்ளையின் ஞாபகம் வந்தா என்ன நீ ஒரு பிள்ளையா நினைச்சுக்க, நினைச்சுக்கோ. எனக்கு ஒரு பிள்ளையின் ஞாபகம் வந்தா நான் உன்னை ஒரு பிள்ளையா நினைச்சுக்கிறேன். நினைச்சுக்கிடுதே. உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளையடி. ஆமா. இதுக்கு மேல் நமக்கு என்னடி வேணும்? நீ எதையும் பெண்ணா பிறந்தவ சொல்லி என்கிட்ட அழுவுத, கட்டிய கணவன் என்கிட்ட சொல்லி அழுவுத. சரி. பெண்ணா பிறந்தவன் சொல்லி அழுவுத, கவலை சொல்லுத. ஆமையா. நான் ஆணா பிறந்த ஆம்பளை என்ன? காலையில 5 மணிக்கு டீ கடையில போய் இருந்துகிட்டு ஆ, 2 டீயை குடிச்சிட்டு அது ஒண்ணும் இல்ல. 2 டீ கட்டையில கவலை இருந்தா 2 டீ குடிப்பியா முதல்ல? 2 டீ டீ குடிச்சா கடையில போய் 2 டீ குடிச்சிட்டு இருப்பாரா? ஒரு டீ குடிச்சா கொஞ்சம் காணு கொடுக்காது, குடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. அப்படியா? ஆமா, 2 டீ குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கு. சரி குடி குடி. 2 டீயை குடிச்சிட்டு சரி. அவன பக்கத்துல இருக்க ஆளுங்க கிட்ட ஆஹா. எனக்கு பிள்ளை இல்ல, ஆ, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? புரியாது. அப்படி சொன்னா என்ன செய்வான்? காரி உன் மூஞ்சில துப்புவான். கரெக்ட். காரி மூஞ்சில துப்புனாலும் பரவாயில்ல, தொடச்சிக்கிட்டு வந்துடலாம். அவன் கேளாத கேள்வி கேட்பான். ஆமா, பெண்ணா பிறந்தா நீ சொல்லி உங்க கவலை சொல்லி அழுவுத. ஒரு குடும்பத்தை 2 ஆக்கிடுவான். ஆமா, நான் ஆனா பெண்ணா கவலை சொல்லி அழ முடியுமா? ஏல ஏன் கவலைமா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன அப்படி கேட்க? கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்காடா? என்ன இப்படி சொல்லுத? டீ கடையில உட்கார்ந்து பிள்ளை இல்லன்னு கண்ணீரை வடிக்கிய. அடிக்கிய இல்ல இவள கல்யாணம் முடிச்சு 4-5 வருஷம் ஆகுது. ஆவுது. அவளுக்கு ஒரு பிள்ளை இல்ல. இல்ல. அவளுக்கு பிள்ளை இல்ல, அவளை டைவர்ஸ் பண்ணல. அப்படியா? அவ குழந்தையா அதுக்கப்புறம் உன் தங்கச்சி. அவ சூப்பரா இருப்பாளா? அவ தங்கச்சி உன் குழந்தையா? ஏ அப்பா, அடே அப்பா, அவ எப்ப திருவிழாவுக்கு வந்திருந்தா பாத்தியோ? இவர் கூட பாத்திருக்க மாட்டாரா? ஊர்க்காரன் சொல்லுவான். சொல்லுவான். அவ இருக்க அழகுக்கு அவளை கூட்டிக்கிட்டு வாழ, 2 தடவை அவளுக்கு அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம் பாப்போம் அப்படின்னு இவங்க பேசுவாங்க. இழுத்து விடுவான். அப்ப 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நல்ல மனசுலயும் நஞ்ச விதைச்சிருவாங்க. விதைச்சிருவான். அப்ப நான் ஆனா பிறந்த ஆம்பளை வெளியில சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது. அப்படின்னு நாகராஜன் ஆமா, நாகக்கண்ணிக்கு ஆட்சி தேய்ச்சி அந்த ஐயா ஆறுதலை சொல்லுகின்றார். சொல்லுகின்றார். நாகக்கண்ணிக்கு மனக்கவலை தாங்க முடியாமல் முடியாமல் அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன செய்தார்? கண்ணு நல்லா புளிய மாறும், கண்ணு நல்லா புளிய கவிரோடு ஆளும் கண்ணிலையும் காயாம கவிரோடு என்ன மன்னவா, கவிரோடு என்ன கண்டரவ புளிய மரம் கதிரோடு
காய்க்கும் காலத்தில் காய் மாறி போனேன் பூக்கும் காலத்தில் நான் பூ மாறி போனேன் மன்னா. இந்த வயதிலே பிள்ளை இல்லைனா இனி நமக்கு என்னைக்கு மன்னா இருக்க போகுது? எனக்கு வயசு 50 ஆச்சு, உங்களுக்கு ஒரு 55 வயசாச்சு. நேத்து தான் 50 பிறந்திருக்கு, நல்லா பிறந்துச்சு. அப்படியா? ஆமா சரி. எனக்கு நேத்து பிறந்துச்சு. உனக்கு முந்தா நாள் பிறந்த நாள் கொண்டாடினாங்க. நேத்து தானையா? நேத்தனோ? நீ இருந்தியா? அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை இல்லா கவலையே பெருங்கவலையாகி ஒரு வருஷமோ 2 வருஷமோ டக்குன்னு ஒரு குழந்தைய பத்தி எடுத்துக்கணும். அப்படி 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை பத்தி எடுக்கலன்னா அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது. அதாவது ஒரு பெண்ணுக்கு பெருமை என்ன தெரியுமா? கல்யாணமாகி ஒரு கணவனை கைவிடித்து போகும்போது உன்னை கூட்டிட்டு போக ஹெலிகாப்டர் வந்திருக்கு. உன்னை மேல தூக்கி வச்சு கொண்டு போவேன். கரவு ஹெலிகாப்டர் போனா 1/2 மணி நேரத்துல போயிடலாம். நீ ஏறிக்க போ. கேமரா எடுத்துட்டு இருக்கு. சரி. பெண்ணா பிறந்தவன் திருமணமாகி அடுத்த வீட்டுக்கு போகும்போது 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடத்துக்குள்ள ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கணும். பெண்ணுக்கு பெருமையை தாய்மை அடைந்தா தான் பெண்ணுக்கு மதிப்பு. தாய்மை அடையலைன்னா வீட்டுல மாமியா இருக்க விடுவாளா? கேளாத கேள்வி கேப்பா. குலதெய்வ கோயில பார்த்து திருவிழாவை அதுமா பிள்ளை தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு வந்துருவா. கேளு, சாமி கால விழுந்து கேளு, பிள்ளைக்கு ஒரு கருவேப்பிலையை கொடு. கருவேப்பிலை கருவையும் பிள்ளையும் குடியா அப்படின்னு சாமி காமாட்ல இழுத்து கொண்டு வந்து போட்டு திருநீரை அள்ளி தட்டி, ஏ கடவுளே நல்லா உளுந்து கும்பிடு. நல்ல உளுந்து கடைக்கு தான் போகணும். நல்ல விழுந்து கும்பிடுன்னு சாமி காமாட்ல போட்டான்னா சாமி சொல்லுவாரு, 1 வருஷத்துக்குள்ள இருக்கும், இல்லைன்னா இன்னும் 2 வருஷம் ஆகும் அப்படின்னு கணக்கு சொல்லுவாரு. கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி மாமியா கூட வீட்டுல இருக்க மாட்டான் பிள்ளை இல்லைன்னா. அதனால என் மன்னாதி மன்னா இதுவரைக்கும் நம்ம பிள்ளை இல்லைன்னு வருத்தப்பட்டோமே, இனியும் நாமளைக்கு என்னைக்கு மன்னா இருக்கும் இருக்கும் மட்டும் நாமல் 2 பேர்களுக்கும் பிள்ளை இல்லா கவலையாகி அழுது புலம்பினோம். வாழ்ந்திருந்து நாமல் வைகுண்டம் சேரும் காலம் வந்தால் பழி அனுப்ப நாமளுக்கு குழந்தை கிடையாது. சேர்ந்திருந்து 2 பேரும் சிவலோகம் சேர்ந்தனுப்ப நாமளுக்கு பிள்ளை இல்லை மன்னா. பிள்ளை இல்லாம செத்தால் நமக்கு மோசம் உண்டா? கிடையாது. அப்படி மாண்டு மடிந்தோம்னு சொன்னா ஐயான கரையிலே நம்மள அடக்கம் பண்ணுவதற்கு அத்தனை போராட்டம் வரும். என்ன போராட்டம் வரும் தெரியுமா? என்ன போராட்டம்? மன்னாத்தா மன்னா
காலமாகி போனோம்னு சொன்னா மையான கரையிலே கொண்டு நம்மள அடக்கம் பண்ணணும் அப்படின்னா கொண்டு போகுவதற்கு நமக்கு பிள்ளை வேணும். பிள்ளை இருந்தா தானே வந்து கை வைக்க முடியும். அப்போ பங்காளிகள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாம மாண்டு மடிந்து விட்டா கூட பிறந்த பெரியப்பா மகனா இருக்கும். அப்பா தம்பி, உங்க சித்தப்பாவுக்கு இத்தனை வருஷமா பிள்ளை இல்ல, ஆனாலும் உங்களை தாண்டா பிள்ளையா நினைச்சு வளர்த்தாரு. அவரு இன்னைக்கு உங்களுக்கு நல்லா செய்து 4 பேருக்கு நல்லதை செஞ்சு இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு பிள்ளை இல்ல, நீங்க தானடா பெத்த பிள்ளையா இருந்தீங்க, அதனால நீங்க வந்து கை வைங்க அப்படின்னா கடமுறையை செய்யுங்கன்னா காசு பணம் இருந்தா கிட்ட வந்து நிப்பான். 4வது வீட்டு சொக்காரனா இருந்தாலும் நான் தான் கொள்ளி வைப்போம்னு வருவான். பணம் இருந்தா, பணம் இல்லைன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? சொந்த பெரியப்பா மகனா இருந்தாலும் சித்தப்பனாவது செத்தப்பனாவது நான் எங்க அப்பனுக்கே கொள்ளி வைக்கலையா, அவன் கெட்டின வீட்டுக்கு வெளியே அடிக்காம போயிட்டான், அவனுக்கே கொள்ளி வைக்கல, இவனுக்கா நான் கொள்ளி வைக்க போறேன், தூக்குங்கய்யா சவத்தை அப்படின்றான். அப்போ பணம் பந்தியில குணம் குப்பையில இருக்கான். பணத்துக்கு தான் மதிப்பு மண்ணா, குணத்துக்கு மதிப்பு இல்ல. குணம் இருக்குன்னு சொல்லி பலசர கடையில போய் ஒரு 100 ரூபாய்க்கு குணம் இருக்கு என்ன மாதிரி நீங்க எனக்கு ஜாதகம் கட்டாங்கன்னு கேட்டா கடையில கொடுப்பாங்க. நான் நல்ல புள்ள, எனக்கு ஒரு டீ போட்டு தாங்க, எனக்கு குணம் இருக்குன்னா தருவானா? வெளிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திர வந்துட்டு அப்படியா காலமே அப்படின்னு பேசுவான். அப்ப பணத்துக்கு தான் மதிப்பு மண்ணா, குணத்துக்கு இல்ல. அதனால இது வரைக்கும் இல்லையே, இனி நமக்கு என்னைக்கு இருக்க போகுது அப்படி என்று சொல்லி அந்த நாகக்கண்ணி பெண்கொடியார் எங்க போட்டால் காய் காய்க்கும். இந்திரனார் உடன் பிறந்து நான் இரிசி என்று பேர் கேட்டேன் மன்னா. நான் பெண்ணா பிறந்து பிள்ளை ஒன்று இல்லாமல் இந்த பூமியிலே வாழ்ந்து என்ன பயன் இருக்கு? மங்கையா பிறக்கலாமா, நான் மாநிலத்திலே வாழலாமா? கன்னியா பிறக்கலாமா, கலி உலகத்தில் வாழலாமா மன்னா? அப்படி என்று அந்த நாகக்கன்னியாகப்பட்டவள் அஞ்சி நடுங்கி ஆறாத துயரங்களை கொண்டு காத்தடிக்க உனக்கு அஞ்சி நடுங்கி ஆறாத துயரங்களை கொண்டு இனியும் நாமல் இப்படி இருந்தோமானா ஏந்தும் குழந்தை கிடைக்காது. தீராத வினைக்கு
தெய்வம் தான் துணை என்று சொல்லுவார்கள். நாமளை போன்ற திக்கச்சவர்களுக்கு இந்த தாய் தான் துணை. ஆகையினாலே பிள்ளையில்லா குறைகளை தீர்க்க வேண்டுமானால் இரு பேர்களும் இறைவனை எண்ணிக்கொண்டு 6 வருடங்கள் இருந்து தவம் செய்ய வேண்டும் என்று இரு பேர்களும் நினைக்கும் இந்த பொன்னான வேளையில் பாடம் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமான் எனது அருமை அண்ணார் அவர்கள் தென்காசி மாவட்டத்திலே தென்காசி மாநகரத்திலே சிறப்பு வச்சு வாழ்ந்து வரக்கூடிய எனது அருமை சகோதரர் உடன்பிறவார் அண்ணன் நாமளை அன்போடு ஆதரிக்க வேண்டும் என்று முதலாகவே நாமளுக்கு அன்பளிப்பு செய்து உள்ளார்கள். அதாவது இன்னைக்கு நம்ம உலகம் பூரா நம்ம முகம் தெரியுது அப்படின்னா அது யாருடைய மகிமை தெரியுமா? இணையதளம் இருக்கிறதுனாலதான். யூடியூப் சேனல் வைத்து நன்னாச்சு நடத்தி வராங்க. தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் அப்படின்னு நம்ம மொபைல்ல சர்ச் பண்ணோம் அப்படின்னா அண்ணாருடைய யூடியூப் சேனல்ல வில்லுப்பாட்டு, கலை நிகழ்ச்சி, கரகாட்டம், மேளம், கோவில் திருவிழாக்கள், மகுடம் அப்படி இருக்கக்கூடிய கிராமிய கலை நிகழ்ச்சி அத்தனைகளையுமே பதிவு செய்து மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி வருகிறார்கள். அப்படி கலையை வளர்க்கும் வண்ணமாக தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் வைத்து நடத்தி வரக்கூடிய எனது அருமை அண்ணார் அவர்கள் ஜபா அண்ணன் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அன்னார்களுக்கு அடுத்தபடியாக நாமளுடைய வில்லிசைய அன்பு பாராட்டி இந்த கொத்தம்பட்டி மாநகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய இந்த கொத்தம்பட்டி மாநகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய கண்ணாடியை கொண்டு வானா கேக்கியா? மறந்து வச்சிட்டியா? போட்டு பாக்கம்னு வாங்கிட்டு போனாரு, கொண்டே வரல. படிக்க தெரிஞ்சா படி இல்ல ஏங்கிட்டதா? அப்படியா? நீ படி பாப்போம். தலையில வச்சு படிக்க பாரு. திருப்பி படியா? யாருக்குமே கண்ணு தெரியாது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 100 மாத்திரம் தெரியுது. இப்படி பாரு, துட்டு மட்டும் உனக்கு நல்லா தெரியும். அப்படியா? இப்படி பாரு. இப்படி நான் பார்க்க மாட்டேன். எந்த படிப்புனாலும் தலைகீழ தான் படிப்பேன். அப்ப நீ நல்லா படிப்ப. என்ன சொல்லுவார் வாத்தியாரு? எப்படி? நீ எல்லாம் பாடத்தை தலைகீழ பாடுறியப்பா. அவர் எந்த அர்த்தத்துல சொன்னாரு எங்களுக்கு தானே தெரியும். அப்படியா? அப்படி படிப்பேன். அண்ணார்களுக்கு அடுத்தபடியாக என்னையா எஸ்கேபி பிரபு அவர்கள் கொத்தனார் வேலை பார்த்து வரக்கூடிய கன்னியப்ப பிள்ளைப்பட்டியை சேர்ந்த எஸ்கேபி பிரபு அவர்கள் கொத்தனாராகவே பணியாற்றி வரக்கூடிய அண்ணார் அவர்கள் நாமல் வில்லிசைய அன்பு பாராட்டி 101 லட்சத்தை நாமளுக்கு பரிசாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான்கள் அவருடைய உச்சார் வச்சார் உறவினர்களோடு அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? சாமி வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், அவர் வளர வேண்டும், அவர் மலை அவர் 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போல, அவர் எந்த முகம்மது தான் போனாலும் என்றும் தங்க முகம்மா வாழ வேண்டும், அவர் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும், வாழையடி வாழையாக அவர் குடும்பம் எல்லாம் என்றைக்கும் வளர வேண்டும் கையிலை போல, செய்யும் தொழில்கள் எல்லாம் சிறப்பு பெற்று போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாக திரும்பி
எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி வாழையடி வாழையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று என் அம்மா ஆளை வணங்குகிறோம் ஐயா. அதாவது நம்ம கோவில் திருவிழா முடிஞ்சு போச்சு பார்க்க முடியல அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். எத்தனை வருஷமானாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் போனாலும் சரி, அண்ணனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம திருவிழாவோ வில்லுப்பாட்டோ எந்த கிராமிய கலை நிகழ்ச்சி எப்ப பாத்துக்கலாம், நினைக்கும் போதெல்லாம் பாத்துக்கலாம். அன்னார் அவர்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று காளியம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் பிள்ளை இல்லாத குறைகளை தீர்க்கணுமானா நாமல் பெரிய தவங்களை இருக்க சாமி நாகலோக பிள்ளை இல்லா குறையை தீர்க்க பிள்ளை ஒண்ணு வேணுமா, பெரிய தவம் இருக்கவே ஆனமதலை ஒண்ணு வேணுமா, மணித்தவமும் இருக்கவே குழந்தை ஒண்ணு வேணுமா, குழந்தை ஒண்ணு வேணுமா, நாம தவம் இருக்கவே பிள்ளை இல்லாத குறைகளை தீர்க்கணுமானால் பிள்ளை வரம் நாமளுக்கு வேணும் என்று சொல்லி அவர்கள் இருவேர்களும் எங்கே தவம் இருக்க வருகிறார்கள். நாகலோக வட்டணத்திலே வந்து வெள்ளி செவ்வாய் தரைமெழுகி விரதங்களை இருந்து சனி மொழிகி ஸ்நானம் செய்து சங்கரன் சிவபெருமானை மனதில் எண்ணி அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகின்றார் தெரியுமா? சாந்து கொண்டு தாரை சாந்து கொண்டு மெல்ல தாரை தாரைமணி சந்தனத்தான் அவர் சந்தனத்தான் அவர் பாலு கொண்டு தாரை பன்னீராலே கோலம் மாவு கொண்டு மெல்ல தாரை தாரைமணி மஞ்சளாலே அவர் மஞ்சளாலே அவரும் கோலம் போட்ட இடமாதி ஒரு குருத்து வாழையிலை விரித்து அதிலே நாயகனை பிடித்து நிறநாளி நிறமர நிறநாளி நிறமர தெச்சனை தேங்காப்பா அவர தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடத்திலே குருத்து வாழை இலைகளை விரித்து அதிலே ஒரு விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆள குளியமைத்த 1000 முலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். கடைசியாகவே கோழி முட்டை வைத்து கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் இருவேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தாரா? இல்லை. ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தார்கள். 12 வருடமாச்சு, அப்பமும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. வரல. ஒரு வருஷம் தவம் இருந்தார், உடையவன் பகவான் வரலை. 2 வருடம் தவம் இருந்தோம், ஈசன் பகவான் வரலை. 3
என்ன பகவான் வந்தாரா? வரல. 4 வருடம் தவம் இருந்தாங்க. சரி. நாதன் பகவான் வரலை. இப்படி 6 வருடங்காலமாக இறைவன் வராமல் இருக்கும்போது ஒருவேளை ஆண்டவன் ஏன் இன்னும் வரவில்லை, ஆமையா தவறாகவே நாம தவங்களை செய்து விட்டோமா என்று இயல்பு அந்த இறைவனை எண்ணி அழுது புலம்புகின்றார்கள். எப்படி எப்படி? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, பகவானே சம்போ சங்கரோ, ஏ சம்போ சங்கரோ, இந்த அடியாளுட தவத்தை பாரு சம்போ சங்கரோ, இறைவா அடியாளுட தவத்தை பாரு சம்போ. சாமி படியளக்கோ சொல்லு படியளக்கோ போடு படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, பாலன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த பாலன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, பரம்பொருளே சம்போ சங்கரோ, ஏ சம்போ சங்கரோ, இந்த பாலாஜய தவத்தை பாரு சம்போ, இறைவா பாலாஜய தவத்தை பாரு சம்போ. சாமி என்ன குச்சம் சொல்லு என்ன குச்சம் போடு என்ன குச்சம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, என்னை பாராம இருப்பதேனோ சம்போ சங்கரா, ஏறிட்டு பாராம இருப்பதேனோ சம்போ சங்கரா, சம்போ, இறைவா சம்போ சங்கரோ, என்ன பாராம இருப்பதென்ன, இறைவா பாராம இருப்பதென்ன. அவர தவம் இருந்து வாரபோது போது ஆடாதே கையாசோ கைலாசம் ஆடுதையா செய்யுதையா செய்யுதையா நகலாதே கைலாசோ கைலாசம் ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமையா நகலாத கைலாசம் அன்னைக்கு நகண்டு வெல்ல ஆடுகின்றது. ஆடுகின்றது. அப்பந்தான் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். எப்படி நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். கண்டார்? தவத்தை கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருந்தார். ஆஹா, ஏன் அப்படி இருந்தார்? இதற்காக இரு பேர்களுக்கும் பிள்ளை இல்லைன்னு சொல்லி சொல்லி இரு பேர்களுக்குமே பிள்ளை இல்லைன்னு சொல்லி இறைவனுக்கு தெரியும். தெரியும் தெரியும். ஏன்னா அவங்களுடைய கணக்கு அப்படி. ஆமா போன சென்ம கணக்குப்படி 2 பேருக்கு இந்த செல்வத்துல பிள்ளை கிடையாது. குழந்தை கிடையாது. அப்போ நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் தவத்தை கண்டும் காணாதவரை போல ஆமா ஆண்டவன் கலி உலகமெல்லாம் படியிழக்கவே பயணம் வருகின்றார். வருகின்றார். அப்படி ஆண்டவன் படியிழக்கவே பயணம் வரும்போது வரும்பொழுது பார்வதி பார்வதி என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே உலகமெல்லாம் படியிழக்க போறாரு. போறாரு. பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையில இருக்கோம். இருக்கும். இன்னைக்கு இந்த இறைவனோடு சென்று இவருடைய படியிழப்பை நாமல் பார்க்கணும். பார்க்கணும் பார்க்கணும். என்ற ஆண்டவனை அழைத்து அழைத்து சாமி உங்களோட வழியல நாமும் பார்க்கவே பகவானோட வழியல இந்த பார்வதி நாம் பார்க்கவே எங்க கடவுளோட வழியல என்ன கண்ணன் தங்கை பார்க்கவே. ஏய் பார்வதி, என்னைக்குமே நான் தானே உலகமெல்லாம் படியிழக்க போவேன். ஆமா இன்னைக்கு என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாய அம்மா. ஆமா எதனால? எதுக்கு நான் உலகமெல்லாம் உன்னை அழைத்து செல்வதிலே ஒரு குற்றமும் கிடையாது. சரிதான் உலகமெல்லாம் வடியிழக்க போனாலும் என்ன உலகத்தை ஒரு விதமாக படைத்து படைத்து மானிட மனுக்களை எல்லாம் நான் பல விதமாக படைத்து உள்ளேன் பார்வதி. ஆமா ஒருவரை கூனாக படைத்திருக்கிறேன், சரி இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருக்கிறேன். ஆமையா கூன் குருடு செவிடு பேடு நொண்டி முக்கு
முக்கரை. ஆஹா குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஆஹா ஒரு ஆளுக்கு என்ன இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லாத கூழ் இருக்காது. ஆமா அப்படி இருக்கும் போது ஆ. நீ பெண்ணாகப்பட்டவா, பேழை மனம் கொண்டவா, கொண்டவா. சக்தியின் மனது இறக்க குணமுடையது. ஆமா அவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். ஆமா ஆமா ஏனைக்கு உனக்கு பேசுவ. பேசுவேன். உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும், எனக்கு படியிலக்க நேரம் இருக்காது. நேரம் இருக்காது. ஆகையினால் நீ என்னோடு வரவே நாம் என்று சொன்ன போது, ஆமையா வரவே நாம் என்று சொன்ன வேளையில் ஆமா பார்வதி சொன்னா, என்ன ஆண்டவா ஐயா உங்க கூட நான் வரணும்னா என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க ஐயா. என் கூட நீ வந்தேன்னு சொன்னா எந்த வார்த்தையுமே நீ பேசக்கூடாது. கூடாது. ஆண்டவன் கிட்ட படியிழக்கிறது வரைக்கும் எதுவுமே பேசக்கூடாது. பேசக்கூடாது. சரி ஆண்டவன் உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் பேச மாட்டேன் ஐயா. அப்படின்னா உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன் பார்வதி. வேற என்ன செய்ய வேண்டும்? உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் கொடுத்தார். என்னோடு உன்னை நான் படியிழக்கிறதுக்கு அழைத்து போவேன். ஆமையா சரி பரவாயில்லை. சரி எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா சத்தியமா படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன் பேச மாட்டேன் ஐயா. அப்படின்னா வாப்பூட்டு சட்டங்களை போட்டு போட்டு பார்வதா தேவியும் பகவானுமாக ஆமையா படைத்த உலகம் எல்லாம் படியிழக்கவே பயணம் வருகின்றார்கள். ஆமா வருகிறார். படியிழக்கவே வருகின்ற போது என்ன ஐயா? அவர நாளி நல்லதனை எடுத்து நாடு எங்கும் வருவார். அவர் உரிய திணைய கொண்டு இந்த உலகம் எல்லாம் வருவார். அவர மறக்க நல்லதினைய கொண்டு இந்த மாநிலமும் வருவார். அவர் அள்ளி வைத்த மனுக்களுக்கு அமுதளந்து போடுவார். எடுத்து வைத்த மனுக்களுக்கு இறையளந்து போடுவார். படைத்த மனுக்களுக்கெல்லாம் அன்றைக்கும் படியிழந்து முடித்தார்கள். ஆமையா படியிழந்து முடிக்க என்ன பார்வதிக்கு ஒரே களைப்பு. அலைபாத்தி. ஏன்னா அவன் முதலாக வந்திருக்கிறா பாருங்க. ஆமா களைப்பை தீர்க்காமல் கடவுளை அழைத்து, அழைத்து ஆண்டவா பகவான். நான் முதலா உங்க கூட நான் வந்திருக்கேன். சரி நடந்து வந்த களைப்பு கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி போவோமே. ஓமே சரி பார்வதி வா, நம்ம போகும் வழியிலே சற்று அமர்ந்து விட்டு போகலாம் சரி அப்படின்னு ரெண்டு பேரும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆஹா பார்த்தார் கண்ணனாகிய கோபாலன் மாயவன். மாயவன் என்ன நினைக்கிறார், எப்படி இந்த பார்வதி ஆ அண்ணனும் பாராம நமக்கு ஆணையிட்டு கொடுத்தா, கொடுத்துட்டாளே. அண்ணன் என்றும் பாராம ஆணையிட்டு கொடுத்த ஆதிபராசக்தி, ஆமையா இந்த ஆதிபராசக்தியை நம்ம சும்மா விடக்கூடாது. ஆமா சத்தியத்தை மீறி நடக்காளா, ஆமையா இல்ல சத்தியத்துக்கு ஆ. கட்டுப்பாட்டை மீறி நடக்காளா நடக்காளா அப்படின்னு கண்ணன் அவளை பரிசோதிக்க வேண்டும் என்று வேண்டுமென்று அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய வழியில ஒரு பெரிய ஆலமரம். பெரிய மரம். அது யாருடைய வேலை, யார் வேலை? ஆல விருச்சகத்தை கண்ணபுரான் உண்டு பண்ணி ஆமா கீழே 10 ஆடு மாடுகளை நிறுத்தி நிறுத்தி மரத்து மேல முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டும்படியாக ஒரு சின்ன பையன், ஆஹா 10 வயது மதிக்கலாம், ஆமா 10 வயது இருக்கும் பாலகனை முனிக்கொப்பில் இருந்து அடிக்கொப்பை வெட்டும்படியாக அவருடைய கட்டளை. சரி பாலகனும் வெட்டி கொண்டிருக்கிறார். ஆமையா பார்வதி மரத்தை கண்டா ஆலமரத்தடியிலே வந்து அமர்ந்தார். ஆஹா அவள் அமர்ந்திருந்த உடனே என்னய்யா? பார்வதிக்கு மரத்தூளா மேல இருந்து விழுவுது. ஆமா விழுது. கட்டு கட்டுன்னு சத்தமும் கேக்கு. கேக்கு. அப்படின்னு மேல ஏறிட்டு பார்த்தா பாருங்க, ஆஹா சின்ன பிள்ளைய கண்ணிலே கண்டா. கண்டாள். ஐயோ என்ன? புத்தி இல்லா பிள்ளை, ஆஹா விவரம் இல்லாத பிள்ளை, சரி விவரம் இல்லாம இருந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆமையா இவனை விடக்கூடாது, ஆ இவனை எப்படியாவது காப்பாத்தணும். அப்படியா? அறியாத பிள்ளை தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரிதானே? இதை உடனே பகவான்கிட்ட சொல்லி, ஆண்டவா பரம்பொருளே, ஐயா அதோ பாருங்க என்ன? அரியா பிள்ளை தெரியா பருவம் பருவம். முனிக்குப்புல உட்கார்ந்துல அவன் அடிக்குப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். சரி கீழே விழுந்து அவன் பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். சேர மாட்டானே. தரையிலே விழுந்தால் அவன் தவிடுபடியாகி விடுவான். ஆண்டவா ஆண்டவா ஆகையினால் என் ஆண்டவா சிவபெருமானே, சிவபெருமானே பேர்பட்ட பிள்ளையை நீங்க இப்பொழுதே காப்பாத்த வேணும் என்று வேண்டுமென்று ஆதிபராசக்தி சொன்னபோது, சொன்னபோது ஏய் பார்வதி, அம்மா வாழணும்னு விதி இருந்தா அவன் கண்டிப்பா வாழ்வான், ஆமா சாகணும்னு விதி இருந்தா அவன் கண்டிப்பா கீழே விழுந்தாலும் செத்து போவான். செத்து போவா. அவன் விதி எப்படி இருக்கிறதோ நமக்கு என்ன, வா நம்ம கைலாசம் போவோம் போகலாமா? அப்படின்னு ஆண்டவே அழைத்தார். சரி பார்வதி
ஒரு அடி எடுத்து உங்க கூட நான் வைக்க மாட்டேன். எதற்காக? இந்த பிள்ளைய காப்பாத்துங்க, நான் உங்க கூட வாரேன். அப்படியா? சரி, அப்படின்னா நான் உன்னை சொல்லுதேன் கேளு. சொல்லு. அவ கிட்ட நெருக்கிட்டா நிக்கான். அடைய. கீழே வரும்போது சரி. எம்மானு விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. காப்பாத்து. எப்பானு விழுந்தா சரி. ஆண்டவன் நான் போய் காப்பாத்துக்கிறேன். காப்பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் பேசி முடிச்சாங்க. சரி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட. புத்தி கட்ட. அப்ப ஓங்கி ஓங்கி வெட்டத்தானே செய்வான். வெட்டுவாமல. வெட்டு முடிந்தா பாலகன் கீழே வாரான். கீழே வாரா. பாதி எம்மான்னு சொல்லி இருக்கலாம். சொல்லல. இல்லையா அப்பான்னு சொல்லி இருக்கலாம். சொல்லல. எம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. இந்த காளியவ கூப்பிட்டிருக்க வேண்டாம். ஆமா, கூப்பிடல. அம்மாவையும் கூப்பிடல. இல்ல. அப்புறம் என்ன சொல்லி இருப்பான்? என்ன சொல்லி இருப்பான்? கொப்பு ஒடிந்து கீழே வரும்போது அந்த அறியாத பாலகன், அந்த சரியாத பாலகன், சரி, அந்த சின்ன பையன், அந்த பொடி பையன், சரி, என்ன சொல்லி கீழே விழுந்தான், கீழே வந்தான்? எப்படி வந்திருப்பான்? அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. சரி. அத்தனையும் விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னாம் தெரியுமா? எத்தனை? நான் செத்தேன் அப்படின்னா வாக்கு சனியும் போக்கல. செத்தம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதுக்குத்தான் சொல்லி இருக்கா, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். அப்படி இருந்தா தான் நாட்டுக்கு உலகத்துல நல்லபடியா வாழ முடியும். நல்லதே நினைக்கணும், நல்லதை பேசணும். எது இருந்தாலும் அவசகுணமா பேசக்கூடாது. வாயில வார்த்தை வர வார்த்தை தெளிவான வார்த்தையா இருக்கணும். இருக்கணும். ஆமா. லேசா கீழே விழுந்தாலும் கல்லு தட்டினாலும் எம்மாங்கணும். சரி. இல்ல எப்பாங்கணும். லேசா கல்லு தட்டின உடனே நான் செத்தனேன்னு அவசரமா பேசக்கூடாது. அப்ப அவன் செத்தேன்னு விழுந்தா செத்து போனான் பார்வதி. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லி குத்தம் இல்ல, வா கைலாசம் போவோம். அழகா போவோம் என்ற ஆண்டவனார் அழைத்த போது ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும் கைலாசம் போவதற்கு நாகலோக வழியா நாதேனும் பார்வதி நடந்து கொண்டு வருகின்ற வேளை நாகலோகம் வழியாக கைலாசம் வரும்போது இரு பேர்களும் தவம் இருப்பதை பார்வதாதேவி கண்ணிலே கண்டு நாகராஜன் நாகக்கண்ணியை ஏன் தவம் இருக்கிறார்கள்? அம்மா பார்வதி, அவங்க ரெண்டு பேருக்கும் 12 வருடமா பிள்ளை இல்ல, அதனால அவங்க தவம் இருக்காங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? வா நம்ம கைலாசம் போவோம். உங்களை எண்ணித்தான பிள்ளைக்காக தவம் இருக்காங்க. ஆண்டவா, பிள்ளை எல்லாம் இருவேருக்கு இப்பொழுதே நீங்க பிள்ளை வரம் கொடுக்கணும். மதலை எல்லாம் இருவேர்களுக்கும் மதலை வரம் கொடுக்கணும். ஆண்டவா, அப்படியானால் இரு பேர்களின் கணக்குகளை பார்க்க வேண்டும் என்று சித்திர உத்திர நயினாரை வரவழைத்தார்கள். இரு பேர்களின் கணக்கையும் பார்த்தார்கள். கணக்கிலே பார்க்கும் போது போன ஒரு சன்மத்தில நாகராஜ மன்ன வந்தான். மலைவேடனாதான் பிறந்து 8 மாத சூல்மா அம்பாலை எய்திருக்க அதன் உயிரமாய் திருக்கு மானை கொண்ட தோசத்தா மதலை ஒண்ணு கிடையாது. நாகக்கன்னி பெண்கொடி நாகக்கன்னி பெண்கொடியா மருத்துவமாதான் பிறந்து 7 8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்க கருவ கலைத்திருக்க ஒரு மருந்த கொடுத்திருக்க ஒரு மருந்த கொடுத்திருக்க அவன் உருவ கலைத்திருக்க அவன் கருவளித்த தோசத்தால கை குழந்தை கிடையாது. ஒரு அளித்த தோசத்தால் ஒரு குழந்தை கிடையாது. என்ன ஆள முடியாது என்பெருமா தங்கைய. ஏய் பார்வதி, பிள்ளை எல்லாம் இருவேர்களுக்கும் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. அதை மீறி கொடுத்தா பின்னால் நமக்கு இடைஞ்சல் வந்து சேரும். கணக்கிலே பிள்ளை இல்ல, கை குழந்தை கொடுத்தா நமக்கு கவலை வரும். நீ சொன்னா கேளு. ஆண்டவா, என்ன மாதிரி ஒரு பெண்ணை தவம் இருக்கா பார்த்துட்டு சும்மா வர சொல்லுவீங்களே. சாமி என்னை போல பெண்ணெல்லாம் பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை ஒண்ணு கொடுக்க வேணும். அன்னைக்கு மனம் இறங்கி மகளை ஒண்ணு கொடுக்க வேணும். கண்ணைக்கு மனம் இறங்கி கண்ணைக்கு மனம் இறங்கி சாமி கை குழந்தை கொடுக்க நீங்க கை குழந்தை கொடுக்க அங்கே பார்வதியும்
மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுக்கணும் ஆண்டவா. கல்லா உம்மனது கடுகளவும் இரக்கமில்லையா? இல்லையா? இரும்பா உம்மனது எல்லளவும் உமக்கு இரக்கமில்லையா ஆண்டவா? என்று பார்வதா தேவி கோபம் கொண்டு சாமி நீங்க இப்போ கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான் நீங்க கொடுக்காவிட்டா பார்வதியா நான் கொடுப்பேன். சாமி கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா நீங்க கொடுக்காவிட்டா இந்த கண்ணன் தங்கை நான் கொடுப்பேன். நீங்க இப்போ கொடுக்காவிட்டால் நிச்சயமாக நான் கொடுப்பேன். பகவான் நீங்கள் கொடுக்காவிட்டால் இந்த பார்வதியால் நான் கொடுப்பேன் ஆண்டவா. ஏய் பார்வதி, என்னை மீறி இருவேருக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணுமானா நீயே இருவேருக்கும் பிள்ளையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவே சாபத்தை கொடுத்தார். அவர் சாபத்தை கொடுத்த உடனே ஆண்டவா பரம்பொருளே, ஒரு நாகத்தின் வயத்திலே நாம் பார்வதி பிள்ளையா சனிக்க சட்டம் இல்ல. அப்படி கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்ல. கருவுச்சு பிறந்தாலும் நீங்க போய் மறுபிறவி கொடுத்தா தான் அது தெய்வத்துக்கு ஈடாகும். ஒரு நாகத்தின் வயத்துல நான் கருவா சனிக்க மாட்டேன். மாற்று வரங்களை கொடுத்தா நான் முதலையா போய் பிறக்கிறேன் ஆண்டவா அப்படின்னு சொன்னா கைலாசத்திலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரங்களாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு நாள் வரைக்கும் இரு பேர்களையும் பூஜை செய்து வர சொல்லு பார்வதி. 48 நாளைக்குள் உன் 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து கருவுருவா சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு ஆண்டவன் மாற்று வரங்களை கொடுத்த பார்வதாதேவி 8 அமிர்த கலசத்தை வரவழைத்து வரங்களாகவே கொடுக்க அவர் 21 நாள் அரை மண்டலம் அங்கே 48 நாள் ஒரு மண்டலம் அவர் பூஜை செய்து வாராரு. அது 48 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த 8 நல்ல கலசத்தில 8 கலசத்தில
தென்காசி தன்னை விட்டு எங்க எங்க வாராளானா சங்கரங்கோவில் பாவை கூடு அங்கிருந்து பயணமாகி சிறுவில்லிபுத்தூர் பாவையாக வாராளே காளியம்மா எங்க எங்க வாராளானா முத்தாரம்மா மாரியம்மா அவ அட்டகாளி 8 பேரும் அவ வைரவர முன்ன விட்டு வாராளே காளியம்மா மேலூர் பாதை கூடி உசிலம்பட்டி நரை கடந்து அங்கிருந்து பயணமாகி வாராளே 8 பேரும் ஆண்டிப்பட்டி பாதை கூடி ஆண்டிப்பட்டி நரை கடந்து வாராளே 8 பேரும் கொத்தம்பட்டி தன்னதியில நாம கொலுவிருக்க வேணுமென்று அவ ஊருக்கு நடுவினில காளி முதல் நிலைய வாங்குவாளா ஆண்டுக்கு ஒரு முறையும் அவன கொடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு இந்த கொத்தமட்டி மாநகரத்திலே கொலுவிருக்க வேணுமென்று என் தாயான காளி மாரி முத்தாரம்மா பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் நிலையங்களை போட்டு ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுத்து ஆடி வரக்கூடிய அம்மா காளியம்மா மக்களிடையே பயிரெடுத்து ஆடி நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு செல்லும் தெய்வமாகவே இருந்து அவளை வணங்கி வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பயிராக மக்கள் பயிராக காளியம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காத்து வருகின்றார். மங்கள வாழியவே வாழியவே பாடுதற்கு பால சரஸ்வதியே அம்பிகையே இந்த கோவிலது வாழ்க வாழ்க கோமரத்தார் வாழ்க வாழ்க நாட்டாமை தருமகத்தார் பொக்கிஸ்தார் கணக்க பிள்ளை வரி கொடுத்த மக்கள் எல்லாம் வையகம் போல் வாழ வேண்டும் அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும் பூசை செய்த பூசாரி இங்கே புஷ்பம் கொண்டு வந்தவர்கள் புகழுடனே வாழ வேண்டும் ஆலயம் தன்னதில அறப்பணிகள் செய்தவர்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும் பந்தலது போட்டவர்கள் பந்தல் அலங்காரம் செய்தவர்கள் பல காலம் வாழ வேண்டும் மேளம் அது அடித்தவர்கள் நாதஸ்வர வித்வான்கள் நலமுடனே வாழ வேண்டும் ஆலயம் நன்னதில அன்னதானம் போட்டவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் கோவிலுக்கு வந்த மக்கள் கோடிக்காலம் வாழ வேண்டும் இருக்க இடம் தந்தவர்கள் சாப்பாடு கொடுத்தவர்கள் ஐயா காப்பி தண்ணி கொண்டு வந்தோம் கைலை போல் வாழ வேண்டும் மைக்கு செட்டு அமைத்து தந்த அன்னை ஆபரேட்டர் வாழ வேண்டும் நமக்கு ஒலி ஒலி அமைத்து தந்த அன்னை உரிமையாளர் வாழ வேண்டும் என் வில்லதுவும் பார்த்தவர்கள் நாமல் காது கேட்டவர்கள் நம்மை ஏசினவர்